Taste the Daily. ஆந்திர மாநிலம் திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம். திருமலை ஏழுமலையான் கோவில் எதிரே உள்ள ஆஞ்சநேயர் சுவாமி சன்னதியிலும் பொதுச் செயலாளர் வழிபட்டார். பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளர் நடுநிலை தவறாமல் விசாரிக்கப்பட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதன் விளைவாக உரிய நீதி கிடைக்கப்பெற்றுள்ளது என அதிமுக வரவேற்பு. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் யாரை காப்பாற்ற எஃப்ஐஆர் லீக் செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு என அதிமுக கேள்வி. சிபிஐ விசாரணையை முழு மூச்சாக இந்த ஸ்டாலின் மாடல் அரசு திமுக அரசு எதிர்த்ததே ஏன்? யாரை காப்பாற்ற துடிக்கிறது திமுக எனவும் அதிமுக கேள்வி. உங்களைப் போல் திமுக அனுதாபே என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை. பொள்ளாச்சி வழக்கில் நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன். அதற்கான நீதியே இன்று கிடைத்துள்ளது. வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கிக் கொண்டு வராதீர்கள் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்த துப்பில்லை. யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துடைக்கும் நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். சேலம் தலைவாசல் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த செவிலியர் மாணவிக்கு மது போதையில் பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பொதுமக்கள். மது என்ற அரக்கனால் கொலை, கொள்ளை, வழிப்பறி மற்றும் பாலியல் தொல்லை சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம். காமுகனுக்கு ஆயுள் தண்டனையுடன் 1,10,000 ரூபாய் அபராதம் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. தஞ்சாவூரில் 17 வயது மாணவியை புகைப்படம் எடுத்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறி பாலியல் சீண்டல் செய்து மிரட்டிய ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்கதையாகி வரும் நிலையில் சிறுமிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் அவலம். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே 350 கிலோ குட்கா பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள ரெஸ்டாரண்டில் புகையிலை கலந்த ஹீகா பார் நடத்திய மேலாளர் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதை கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. புதுக்கோட்டையில் வடகாடு சாதி மோதலை கண்டித்து திமுக கூட்டணியான விசிக அறிவித்திருந்த போராட்டத்திற்கு விடியா ஸ்டாலினின் காவல்துறை அனுமதி மறுத்ததால் நீதிமன்றத்தை நாடிய தொல் திருமாவளவன். காவல்துறையும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியையும் கண்டித்து போராடக்கூட உரிமையில்லாமல் ஸ்டாலினின் கூட்டணியில் அடிமையாகிவிட்ட விடுதலை சிறுத்தைகள் என மக்கள் விமர்சனம். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான திட்டங்களின் கீழ் நிதியை தவறாக பயன்படுத்திய புகாரில் சிபிஐ விசாரணை நடத்த கோரி பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். வழக்கு இன்று நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் எம். நிர்மல்குமார் முன் பட்டியலிடப்படும் என்று எதிர்பார்ப்பு.
விடியா ஸ்டாலின் ஆட்சியில் உயர்கல்வித்துறையின் மோசமான நிர்வாகம், பேராசிரியர்கள் பற்றாக்குறை, குறைவான நேரம் கற்பித்தல் ஆகியவற்றால் 10,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற முடியாமல் தவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக சிறப்பு துணைத் தேர்வு பொறியியல் மாணவர்களுக்கு பயனளிக்காது என்றும், கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மாற்றமே தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கும் எனவும் கல்வியாளர்கள் அறிவுறுத்தல். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வேர்வாடல் நோய் தாக்குதலால் 28 லட்சம் தென்னை மரங்கள் வெட்டப்படும் அபாயம். தென்னை மர தொழிலாளர்கள் நலவாரியம் அமைப்போம் என கலர்கலராக விளம்பரம் செய்த ஸ்டாலின் மாடல் அரசு தென்னை விவசாயிகள் சந்திக்கும் இழப்பீடுகளை ஈடுகட்ட நிவாரணம் வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. கேரள வேர்வாடல் நோய் பாதிப்பால் தமிழ்நாட்டில் தேங்காய் விளைச்சல் 60% குறைவு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் அலட்சியமும் வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சிகள் பயனற்று போனதாலும் விளைச்சல் பாதிப்பு என தென்னை விவசாயிகள் குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சி மருத்துவமனைகளில் குறைவான ஊதியத்தால் வெளியேறும் மருத்துவர்களை தக்கவைக்க அக்கறை இல்லாத ஸ்டாலின் மாடல் ஆட்சி என குற்றச்சாட்டு. நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மனநலம், தோல் சிகிச்சை சிறப்பு மருத்துவர்களை நியமிக்கவும் ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள 34 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் நோட்டீஸ். 95% துறைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை, ஆய்வக தரவு பற்றாக்குறை, அறுவை சிகிச்சை பதிவுகள் இல்லாதது குறித்து விளக்கமளிக்க நோட்டீஸ் வழங்கியது. கீழ்ப்பாக்கம் மற்றும் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரிகள் உட்பட 34 கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிய தேசிய மருத்துவ ஆணையம். மருத்துவத்துறையில் தமிழ்நாடு மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி வருவதாக முதலமைச்சரும் மாரத்தான் புகழ் அமைச்சரும் வெற்றி விளம்பரம் செய்து வரும் நிலையில் ஆசிரியர் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறை இருப்பதுதான் சாதனையா என மக்கள் கேள்வி. நாடு முழுவதும் 17,88,165 மாணவ மாணவிகள் எழுதிய CBSE +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. பொதுத் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் 88.39% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். CBSE +2 பொதுத் தேர்வில் 91.64% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் 85.70% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிகபட்சமாக விஜயவாடாவில் 99.60% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். CBSE +2 பொதுத் தேர்வில் சென்னை மண்டலத்தில் 97.39% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். குறைந்தபட்சமாக பிரயாக்ராஜ் மண்டலத்தில் 78.53% மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நாடு முழுவதும் 23.71 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதிய CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. 93.66% பேர் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் அதிகபட்சமாக திருவனந்தபுரம் மண்டலத்தில் 99.79% பேர் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அறிவிப்பு. அரசு நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தாததால் 8ஆம் வகுப்பை நிறைவு செய்த பார்வையற்ற மாணவர்கள் வீடுகளிலேயே முடங்கும் அவலம். சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் எண்ணிக்கையை காரணம் காட்டி ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை மாணவர்களின் இடைநிற்றலை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக அனைத்து வகை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. அதிக கடன் வாங்கிய மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் தொடர்ந்து முதலிடம். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தாமல் அதிக அளவில் கடன் வாங்கி ஸ்டாலின் அரசு கல்லா கட்டுகிறதா என மக்கள் கேள்வி. சென்னையில் நீர்நிலைகள் பராமரிப்பின்மையால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். ஸ்டாலின் தலைமையிலான மாநகராட்சி மற்றும் மாநில அரசின் முறையற்ற நீர்நிலை பராமரிப்பு மற்றும் திட்டமிடலே காரணம் என மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே முன் விரோதம் காரணமாக கட்டிட தொழிலாளி கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது துளியும் பயம் இல்லாததால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே தகாத உறவிலிருந்த பெண்ணை வெட்டி கொலை செய்த நிதி நிறுவன உரிமையாளர். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை மீதான பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் அருகே ஆனந்த பத்மநாதன் என்பவர் கடந்த 1ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் திடீர் திருப்பம். கணவரின் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியே கொலை செய்தது அம்பலம். சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தில் மகளின் கல்வி உதவித்தொகையை பெற முடியாத விரக்தியில் தந்தை மது போதையில் வந்து அதிகாரிகளை அவதூறாக வசைபாடியதால் பரபரப்பு. ஸ்டாலின் மாடல் அரசின் நிர்வாக திறமையின்மையே இதற்கு காரணம் என குற்றச்சாட்டு. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே விவசாய நிலத்திற்கு தனி பட்டா வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவண்யத்தில் திளைத்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விடியா திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்து கொண்ட விழாவில் குடி போதையில் திமுகவினர் செய்த அளப்பறையால் பெண்கள் அச்சம். தலைக்கேறிய மது போதையால் தரையில் விழுந்து அங்கப்பிரச்சனம் செய்த குடிமகனின் அலங்கோலத்தை கண்டு பொதுமக்கள் முகம் சொலிப்பு. சேலம் மாவட்டம் வீரபாண்டி அருகே குடிநீர் குழாய் இணைப்பு பணிகளை தடுத்து நிறுத்தி திமுக நிர்வாகிகள் அராஜகம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் திமுகவினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வேதனைக்குள்ளாகும் மக்கள். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 165 புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்தி வந்தவர் பிடிபட்டார். போதையால் இளைஞர்கள் சீரழிவதை தடுக்க ஸ்டாலின் அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூர் மேற்கு பகுதியில் கடந்த 10 நாட்களாக இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மின்வாரிய அலுவலகத்திற்கு போன் செய்தால் அதிகாரிகள் எடுப்பதில்லை என்றும் குற்றச்சாட்டும் பொதுமக்கள். விடியா அரசின் மின்வாரியத்துறை அமைச்சர் இதற்கு நடவடிக்கை எடுப்பாரா எனவும் மக்கள் கேள்வி. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் விளைச்சல் பாதிப்பால் எலுமிச்சை விலை குறைவு. 1 கிலோ எலுமிச்சை அதிகபட்சம் 240 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் தற்போது விலை 140 ரூபாயாக குறைந்திருப்பதால் விவசாயிகள் கவலை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் வெறிநாய்கள் கடித்ததில் 2 சிறுவர்கள் உட்பட 10 பேர் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதி. நாய் தொல்லையை கட்டுப்படுத்த ஆலோசனை நடத்திய ஸ்டாலின் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் மது போதையில் பிளேடால் ஒருவரை சரமாரியாக கிழித்துவிட்டு தப்பியவருக்கு வலைவீச்சு. திமுக ஆட்சியில் நாளொரு மேனியாக தகராறும் பொழுதொரு வண்ணமாக இரத்தக்களரியும் நடப்பதாக பொதுமக்கள் புகார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புகார் மீது நடவடிக்கை எடுக்காத விடியா அரசின் அதிகாரிகளால் இரு தரப்பினர் மோதிக்கொண்ட அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் புகார் மீது நடவடிக்கை எடுப்பதில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் ஆன்லைன் விற்பனை மோசடியில் 3 லட்சம் ரூபாய் இழந்தவர் தீக்குளிக்க முயற்சி. ஸ்டாலின் ஆட்சியில் விதவிதமான மோசடிகள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஓடும் அரசு பேருந்திலிருந்து 9 மாத குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம். விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்து பணியாளர்கள் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதி. ஸ்டாலின் அரசு பழைய ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்காமல் புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. மயிலாடுதுறை அருகே கோனேரி ராஜபுரத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பரதநாட்டிய கலைஞர்கள் நடராஜருக்கு நாட்டிய சமர்ப்பணம். தமிழகம் மட்டுமின்றி இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மொத்தம் 2200 நாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆடி நடராஜருக்கு நாட்டிய சமர்ப்பணம் செய்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தேவராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாள் விழா கோலாகலம். தங்க நிற பட்டாடை உடுத்தி தங்க அனுமன் வாகனத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாளை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வரும் 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் வைகாசி மாத பூஜை வழிபாடுகள் நடைபெற உள்ளன. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று மாலை முதல் ஏர்டெல் சேவை முடங்கியதால் கடும் அவதியடைந்த பயனர்கள். சுமார் 5 மணி நேரத்திற்கு பிறகு சேவை சீரானதால் பயனர்கள் நிம்மதி. உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக B.R. கவாய் இன்று பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சாலை விபத்துகளில் சிக்குவோருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை வழங்கும் திட்டத்தை முழுமையாகவும் நேர்மையாகவும் செயல்படுத்த மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். பயனடைந்தோர் தொடர்பான விரிவான அறிக்கையை இம்மாத இறுதியில் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று காலை கூடுகிறது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டமும் நடைபெறவுள்ளது. UPSCயின் தலைவராக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் அஜய்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. கடந்த ஏப்ரல் மாதத்துடன் பிரீத்தி சூடானின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் UPSC தலைவரை நியமனம் செய்ய குடியரசுத் தலைவர் அனுமதி. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் வர்த்தகத்தை முன்னிறுத்தி அமெரிக்கா பேசவில்லை. ராணுவ நடவடிக்கைகள் குறித்து மட்டுமே அமெரிக்காவுடன் பலகட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது என வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம். பஞ்சாபில் கள்ளச்சாராயம் அருந்தி 21 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் 10 பேர் கைது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பஞ்சாப் அரசு அறிவிப்பு. பஞ்சாப் மாநிலம் ஆதம்பூரில் உள்ள விமானப்படை தளம் சேதமடைந்ததாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி விமானப்படை தளத்திற்கு சென்றார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை தொடர்ந்து விமானப்படை வீரர்களையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இந்திய ராணுவம் நிகழ்த்திய ஆபரேஷன் சிந்தூர் உலகெங்கும் எதிரொலித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் இந்திய ஒற்றுமையின் பிரதிபலிப்பு என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்தியாவின் ட்ரோன் ஏவுகணைகளால் பாகிஸ்தான் தூக்கத்தை தொலைத்துள்ளது. அணு ஆயுத பிளாக்மெயிலுக்கு இந்தியா அடிபணியாது என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். காஷ்மீர் மாநிலம் சோஃபியானில் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் இடையே துப்பாக்கிச் சண்டை. பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதிகள் 4 பேர் சுட்டுக் கொலை. இந்தியா பதிலடி தாக்குதல் நடத்திய போது திறனற்ற ஏவுகணைகள் மற்றும் திருமண நிகழ்வுகளில் பயன்படுத்தப்படும் ட்ரோன்களை பயன்படுத்திய பாகிஸ்தான். ஏவுகணைகளிலிருந்து புகையோ வெடிப்போ இல்லாததால் பாகிஸ்தான் ராணுவத்தின் அனுபவமின்மையை அம்பலப்படுத்தியுள்ளதாக விமர்சனம். அறிமுக இயக்குனர் கிருஷ்ணா சங்கர் இயக்கியுள்ள தி வேர்டிக்ட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் கதைக்களத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் வரும் 30ஆம் தேதி வெளியாக இருப்பதாக படக்குழு அறிவிப்பு. லண்டன் அருங்காட்சியகத்தில் தெலுங்கு முன்னணி நடிகர் ராம் சரணுக்கு மெழுகு சிலை திறப்பு. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் ராம் சரண் தனது குடும்பத்தினுடன் கலந்து கொண்டார். மிர்ச்சி சிவா நடிக்கும் பறந்து போ திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி குறித்த அப்டேட் வெளியாகி உள்ளது. இந்த திரைப்படம் வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வெளியாவதாக படக்குழு அறிவிப்பு.
தெற்கு காசாவில் உள்ள மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். இந்த கொடூர தாக்குதலில் நோயாளிகள் உட்பட 28 பேர் உயிரிழந்த பரிதாபம். ஐரோப்பாவின் மிகப்பெரிய எரிமலை என்று கூறப்படும் எட்னா எரிமலை வெடித்து சிதறல். எரிமலையிலிருந்து வெளியேறிய சாம்பல் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆறாக ஓடிய நிலையில் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றம். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான தென்னாப்பிரிக்க அணி அறிவிப்பு. கேப்டன் பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி இடம்பிடித்தார் தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்ட வீரர் செனுரன் முத்துசாமி.